ஹரி மாட்டு வியாபாரியான கைராசி யாருனாலும் நம்பி வாங்கலாம். நம்பி இனி வரணுமா வருங்காலத்துல? வரணும். ஃபார்முக்கு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை இன்னைக்கு சொல்றேன், யாராலையும் தர முடியாத ரேட்டு. பள்ளிக்கரணை சென்னையில இருந்து வந்துடுறேன் நான். இந்த ஹரி மாட்டு வியாபாரியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப் சேனல் மூலமா தெரிஞ்சு. வேலூர் சந்தையில தான் எப்பவுமே எடுக்கிறது நாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து எடுத்தோம். மாட்டோட விற்பனை விலை வந்து 76,000 ரூபா சொல்லுது. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். எல்லா இடத்துலயும் 20 லிட்டருக்கு இருக்கிற மாடு 80, 90 ஒண்ணுங்கிறாங்க. நம்ம பண்ணையில ஒண்ணுதான் நம்ம 70, 72 கொடுக்குறோம். கருப்பு வெள்ளையில கிர்ரு நாட்டு ரகம் மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால இதுல ஃபேட்டஸ் தொந்தரவு இருக்காது, வெயில் பிரச்சனையும் இருக்கு. கண்ணுக்குட்டி நல்ல பக்கா ஆக்டிவ். பிறந்த வேகத்தை இவ்வளவு ஆக்டிவான கண்ணுக்குட்டி நாட்டு மாட்டுங்களை வரும்போது தான் எடுக்க முடியும். குணத்துக்கு குழந்தை மாதிரி கருங்காம்பு கறக்க பிடிக்க அப்படியே சாஃப்டா இருக்கும். ஒரு 20 லிட்டர் கறவை சொன்னாங்க, நம்ம 18 லிட்டர் கறவை சொல்றோம். இந்த மாட்டோட விற்பனை அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. போன வாரம் வீடியோ போட முடியல, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. அது தவறுதலா எடுத்துக்க வேணாம். போன வாரம் வந்து ரொம்பவே ஸ்டாக் கம்மியா இருந்தது. 9 மாடுகள் தான் இருந்தது. 9 மாடுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இறக்குனன்னைக்கே சேல்ஸ் ஆனதுனால நம்மளால வீடியோ போட முடியல. இன்னைக்கு நம்ம பண்ணையில இந்த வாரம் வந்து எல்லாரும் கேட்டதுக்காக ஸ்டாக் எடுத்து வந்திருக்கோம். நம்ம பண்ணையில என்னைக்குமே நாணயம் நேர்மை எல்லாமே கடைபிடிக்கப்படும். நல்ல கறக்கிற மாடு தான் வாங்குவோம். சொன்ன வார்த்தை மாறாம பால் கறக்கும், மாடு தெளிவா இருக்கும். நீங்க A to Z நம்ம இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். தீனி திங்குதா, தண்ணி குடிக்குது. இப்ப வர கஸ்டமர் வந்து அவங்களே செக் பண்றாங்களோ இல்லையோ, நானே வந்து அவங்க வந்து ஒரு ஊக்குவிக்க விதமா மாடு கையில அவங்க எந்த மாடு பிடிச்சிருக்காங்க அது கொடுத்து அனுப்பிச்சு இப்ப செக் பண்ணிட்டு வாங்க, மேயுதான்னு பாருங்க, தண்ணி குடிக்குதான்னு பாருங்க. ஒவ்வொன்றும் அவங்களுக்கு நான் பக்கத்துல சொல்லி தரேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் புரியறது இல்லை, போறவங்களுக்கு வந்து பராமரிப்பு சரியா தெரியாதனால நான் பக்கத்துல இருந்து சொல்றேன். இந்த மாதிரி தண்ணி குடிக்குதா, இப்படிதான் குடிக்க வைக்கணும், இந்த மாதிரி பராமரிக்கணும், மாடு வந்து புது இடத்துக்கு வந்தா என்னென்ன ஆகும், எப்படிலாம் இருக்குன்னு A to Z நான் உங்களுக்கு இப்ப இங்க சொல்லி தான் வெளியே அனுப்புதுங்க. இந்த வாரம் எந்த ஊருக்குலாம் மாடு போயிருக்கு? இந்த வாரம் வந்து கணக்கே இல்லைங்க, எந்தெந்த ஊர் நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன், இருங்க பாக்குறேன். கீரிப்பட்டி போயிருக்கு, தேனிக்கு 2 மாடு போயிருக்கு, வேலூருக்கு 2 மாடு போயிருக்கு, திருப்பத்தூருக்கு 1 மாடு, முருங்கப்பட்டிக்கு 1 மாடு, திருவள்ளூருக்கு 2 மாடு, புதுக்கோட்டைக்கு 2 மாடு, சென்னைக்கு 2 மாடு, மொத்தம் 8 டிஸ்ட்ரிக்ட் போயிருக்குதுங்க மாடு. நம்ம பண்ணையில வந்து இந்த வாரம் 18 மாடு அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயில் தெளிவா பார்க்கலாம். மக்கள் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு என்னைக்குமே நம்ம நாணயம் மட்டும் தவற மாட்டோம். பொருள் நாணயமா இருக்கும். யாருமே கொடுக்க முடியாத ரேட் நாம கொடுப்போம். அதுதான் நம்ம பண்ணையோட ஸ்பெஷல். யாரும் கொடுக்க முடியாத விலை, நியாயமான விலை, எனக்கு உண்டான சிறிய லாபம், மக்களுக்கு நல்ல விலையில கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிர்ல ஒயிட் கலர் சந்தன கலர் மிக்ஸ் ஆன மாடு, டாப் குவாலிட்டி. இந்த கலர் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஈத்து கடை முளப்பு சுழி சுத்தமான மாடு. 20 to 22 லிட்டர் பால் கறக்கும். நம்ம 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம். மாடு தெளிவா இருக்கும், தண்ணி தீனிக்கு பர்ஃபெக்டா இருக்கும், சுழி சுத்தம், முக அமைப்பும் சரி, குணத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டா இருக்கும். கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு, குழந்தையாட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே லேடிஸ் கையில இருந்த மாடு. பாருங்க குணத்தை பாருங்க, நல்ல குணத்துக்கு குழந்தையாட்டு இருக்கும், நல்ல பொறுமை, நல்ல சாது, குழந்தையாட்டு இருக்கும். மாட்டை நடையில விடுறோம் பாருங்க எப்படி இருக்கு. பெரிய சைஸ் மாடு, ஹெவி சைஸ் கிர்ரு. ஈத்து 2ஆம் ஈத்து சுழி சுத்தமான மாடு, கிர்ருல தெளிவான மாடு. கிர்ருனாவே எல்லா ஊர் வெயிலுக்கும் தாங்கும், மழைக்கு தாங்கும், குளிருக்கு தாங்கும், அனைத்துக்கும் தாங்குங்க. தண்ணி தீனிக்கு நம்ம மாடு என்னைக்குமே நம்ம சொல்றதுதான், தண்ணி தீனிக்கு நம்ம மாட்டை அடிச்சுக்க முடியாது. மாட்டோட விற்பனை விலை 81,000 ஒயிட் கலர் கிர்ரு எங்கேயுமே கிடைக்காது. ஆனாச்சு இந்த மாடு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே யாரும் தர முடியாத ரேட்டு. இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல கொடுக்க போறோம். 27 லிட்டர் கறவை வந்தது இந்த மாடு. இந்த மாடு வந்து மடியை கட்டியோ கண்ணை கட்டியோ காமிக்க கிடையாது. பச்சை கண்ணு இப்பதான் ஏனி இருக்குது. ரெடி கண்டிஷன் மாடு. தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நாம கொடுக்குறோம். இந்த மடிக்கு வந்து 1 லட்சம் கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி மாடு இருந்தா சாதாரணமா 30 லிட்டர் 35 லிட்டர் எல்லாம் சொல்றாங்க. இது 23 லிட்டர் கறவை கேரண்டி தரான். 27 லிட்டர் பால் கறந்த மாடு. அப்படியே காம்பு கட்டு பாருங்க, அடிக்கு ஒரு காம்புல அப்படியே மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு பால் தோட்டாவில் இருக்குது. கெடேரி கண்ணு வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 7 மணி நேரம் மங்களகரமா ஏனி இருக்குது. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று, நல்ல ஹெவி போன் வெயிட்டான மாடு. கொஞ்சம் லைட்டா வந்து இழப்புங்க, ஆனா இழப்பாகிற மாடு தான் என்னைக்கு கறக்கும். ஒல்லியா இருந்தாலும் என்னோட எடையை குறைச்சு பார்க்காதீங்கிற அளவுக்கு மடி எடுத்திருக்குது. 2 முதலீட்டுல நல்ல டாப் குவாலிட்டியான பிரீட்ல கண்ணுக்குட்டி இனி இருக்குது. போடி டைப்பான மாடு. ஃபார்முக்கு வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை இன்னைக்கு சொல்றேன், யாராலையும் தர முடியாத ரேட்டு. இந்த மாட்டோட விற்பனை விலை 87,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இந்த மாடு பாத்தீங்களா, இது ஜெர்சிலே நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. 22 லிட்டர் கறவை. இந்த மாடு மடி அமைப்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. 22 லிட்டர் கறவை. பல்லு வந்து அரைக்கடை, 2ஆம் ஈத்து சுழி சுத்தமான மாடு. தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும், சுழி சுத்தம் பர்ஃபெக்ட் குவாலிட்டிங்க. பாருங்க தோல் சுழித்து காட்டுறீங்க பாருங்க. இன்னும் மடி வச்சா சாக்கு பையாட்டு மடிக்கும். குணத்தை பாருங்க, மாடு குணத்துக்கு தண்ணி தீனி குறை இல்லாத மாடு. 20 லிட்டரு எண்ணி வச்ச மாதிரி 20 லிட்டர் இந்த மாடு கறக்கும். பல்லு வந்து அரைக்கடை, சுழி சுத்தமான மாடு, நல்ல ஜைஜாண்டிக்கான மாடு. ஜெர்சி, தூப்பர் நெபேர், சோளத்தட்டு, வைக்கோல், பில்லு எல்லாமே சாப்பிடும். தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். நல்ல உடம்பு ரெட்டை குறுக்கு மாடு. வெயிலுக்கு தாங்கும், தண்ணி தீங்கி தாங்கும். பண்ணையாளர்கள் தாராளம் ஜெர்சி கிராஸ்
79,000 இந்த மாட்டோட ரேட்டு. யாருமே தர முடியாத ரேட்டு தான் நம்ம என்னைக்கு நம்ம பண்ணையில கொடுத்துட்டு இருக்கோம். 79,000 20 லிட்டர் கன்ஃபார்ம் கேரண்டி. நாங்க பள்ளிக்கரணை சென்னையில இருந்து வந்துக்கிறேன். நான் இந்த ஹரி மாட்டு வியாபாரியை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப் சேனல் மூலமா தெரிஞ்சுக்கோம். எந்த சந்தைக்கெல்லாம் போனீங்க? முன்னாடி வேலூர் எந்த வியாபாரிட்ட எல்லாம் போனீங்க? வேலூர் சந்தையில தான் எப்பவுமே எடுக்கிறது நாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து எடுத்தோம். ஓகே, அங்க எவ்வளவு லிட்டர் பால் உள்ள மாடுகள் கிடைக்கும் உங்களுக்கு? 55, 60, 70 ரேட்டு. பால் 4 லிட்டர் 5 லிட்டர். இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கு? எங்க 5 கறக்கண்டிக்கிறாங்க. 8, 7, 15. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க விலை? 69 சொன்னாரு. ஆ. இப்ப 65 ரூபாய் முடிச்சுக்கிறோம். பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இவர் கைராசியான வியாபாரின்னு பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறோம். அடுத்தடுத்து நாங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கிறோம். எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? 2 மாடு வாங்கணும்னு வந்தோம். 2 மாடு வாங்கிட்டோம். 2 மாடு வாங்கிட்டீங்க. இன்னொரு மாடு எது என்னாச்சு? இன்னொரு மாடு அங்க அடக்கம் அங்க இருக்கு. அது பால் 15 சொல்லிக்கிறாங்க. நம்பிக்கை இருக்குங்களா? 15 நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா அவர் எதுவாக இருந்தாலும் பண்ணித்தரேன், மறுபடியும் பண்ணித்தரேன், ரிட்டர்ன் பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாரு. என்னென்ன கேரண்டி எல்லாம் சொன்னாங்க? கேரண்டி பாலுக்கு கேரண்டி சொல்லிக்கிறாரு. மாடு ஏதாவது யாருக்கு வாங்கிச்சுன்னா மறுபடியும் எடுத்துட்டு வந்து வேற மாடு மாத்திக்கலாம்னு சொல்லிக்கிறாரு. பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா? அங்க சின்னதா ஒரு பண்ண மாதிரி தான் வச்சிருக்கோம். அங்கெல்லாம் பால் எவ்வளவு? 1 லிட்டர் எப்படின்னு போயிட்டு இருக்குன்னு 60 ரூபா போகுது. 1 லிட்டர் பால் 60 பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. வேற இங்கோடி லோக்கல் ஈரோடுக்கே போறீங்களா ஒரு ரவுண்டு? இல்ல, இன்னும் எதுவும் போனதில்ல. இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்தது. இந்த மாடு வந்து ரெட் சிந்தி மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத மாடு. இன்னும் பை ஃபுல்லா வரும் இந்த மாட்டுக்கு. அடி வரமா வெளியே கட்ட முடியாது. இன்னும் கண்ணு போட 20 நாள் டைம் இருக்குது. ஒரு 17 to 18 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. பல்லு 6 பல்லு, 2ஆம் நீத்துல நல்ல குவாலிட்டியான வர்க்கத்தை சேர்ந்த மாடு. ஜெர்சி காட்டு மேய்ச்சல்ல இருந்த மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும், சுழி சுத்தமா இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பாத்தீங்கன்னா 73,000. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணலாம். ஒரே ஒரு லேடிஸ் பக்குவத்துல இருந்த மாடு. தண்ணி திணி நல்லா இருக்கும். மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். இந்த மாடு நடையில விடுறோம். இந்த மாட்டோட நடத்தோரணை பாருங்க. மாடு அழகு, அப்படியே ஒரு குதிரை அழகு குதிரையில வர மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாடு குணத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பால் தரையும் நல்லா இருக்கும். மேயறதுக்கே தான் இந்த மாடு அலையும். தண்ணி திணிக்கு அடிச்சுக்க முடியாது. குவாலிட்டியில் நல்ல மாடு. ரெட்டின் ஜெர்சி. 17 முதல் 18 லிட்டர் கரை வரும். இந்த மாட்டோட விற்பனை விலை 73,000. எத்தனாவது ஈத்து? 2ஆம் ஈத்து, பல்லு 6, சுழி சுத்தமான மாடு. காம்பு வந்து ஊசி காம்பு, கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பால்தார எல்லாம் நல்லா இருக்கு. பால்தார எல்லாமே சூப்பரா இருக்குது. கறக்கிறதுக்கு அருமையா இருக்கும். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா முருங்கப்பட்டி கிராமம். ஹரி மாட்டு பண்ணைக்கு எத்தனாவது டைம் வாரீங்க? 2வது டைம் வரேன். ஃபர்ஸ்ட் மாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. எவ்வளவு பால் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மாட்டுல? 5 லிட்டர் சொன்னாங்க. 5 லிட்டர் கறக்குங்க. உங்க இடத்துக்குலாம் கிளைமேட்டுக்குலாம் எல்லாம் செட் ஆயிட்டுங்களா? நல்லா இருக்குங்க. குணத்துக்குலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. இப்போ எப்படி மாடு வாங்கணும்னு ஏன் பண்ணி வந்தீங்க? 20 லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும்னு வந்தாங்கண்ணா. இது என்ன ரக மாடு? கிர்ரு மாடுங்கண்ணா. கிர்ரு கிராஸ். 20 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. 20 நம்பிக்கை இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. ஹரி மாட்டு வியாபாரியான கைராசியானவண்ணா. கைராசன் வியாபாரி. யாருனாலும் நம்பி வாங்கலாம். இனி வரணுமா வருங்காலத்துல? வரணுங்கண்ணா. எத்தனை மாடு பெருக்கணும் பண்ணையா? 10 மாடு வாங்கணும். 10 மாடு வாங்கணும்னு ஆசை. ஓகே, எத்தனை மாடு சேர்ந்துருக்கு இது வரைக்கும்? 5 மாடு. 5 மாடு. இன்னொரு 5 மாடு வாங்கணும். இன்னைக்கு எப்படி நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? திருப்தியா. இந்த மாட்டுல வேற என்ன ஸ்பெஷல்? என்ன பிடிச்சிருந்ததுல? வெயிலுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நோய் நொடி எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி எல்லாம் செக்அப் பண்ணீங்களா? செக். இந்த மாடு வந்து பாருங்க, கலர் பேட்ச்ல டாப் குவாலிட்டியான கலர். வெள்ளை, செம்புத்து, கருப்பு 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. கறவைக்கு பஞ்சம் இல்லாத மாடு. இன்னும் மடி இந்த அளவுக்கு வைக்கும். 15 லிட்டர் தான் பால் கறக்கும். அதிகம் கறக்குன்னு நான் சொல்ல. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். பல்லு அரைக்கடை. மாட்டோட நடத்தோரணை பார்த்துட்டு நம்ம ரேட்டு பேசுவோம். இந்த மாடுக்கு வேற எங்க போனாலும் 73, 74 ரேட்டு கேட்பாங்க. ஆனா நாம கேட்க போற ரேட் அது கிடையாது. 2ஆம் ஈத்து மாடு. 15 லிட்டர் பால் கேரண்டி. தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும். 3 கலர் மிக்சிங். இதெல்லாம் கூட ஏதோ ஒரு அச்சப்பு, சிவாஜி அச்சப்பு, ரஜினி அச்சப்புன்னு சொல்லுவாங்க. நாம வந்து ஜெர்சின்னு தான் சொல்ல போறோம். இந்த மாடு வந்து 15 லிட்டர் பால். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்க போற ரேட் 67,000. எல்லா ஒரு வெயிலுக்கும் தாங்கும். ஜெர்சி கிராஸ். நல்ல கலர் பாயிண்ட் உடைய மாடு. கறவையும் 5 லிட்டர் வரும். இந்த மாடு நம்ம கேட்க போடிய ரேட் வந்து 67,000. கயிறு மேல போட்டாச்சு. கோணத்தை கட்டுற மாதிரி. அப்படியே கறக்கிறதுக்கு ரஸ்தாலி பட மாட்டோம். காம்பு பாருங்க பாருங்க. பால் தரது இது பூரா நல்ல மாடு. எந்த சொச்சமும் இல்லாம சுழி சுத்தமா ராஜா சுழி பர்ஃபெக்டா இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த மாடு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். டாப் குவாலிட்டி. பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டின் கிர் கிராஸ். நல்ல கலர். அருமையான கலர். பால் வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டருக்கு பஞ்சம் இல்லாத மாடு. அப்படியே நடையில பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு கூட ஒரு பெட்டு மாதிரி எப்படி நடந்து வருது பாருங்க. கைத்த பிடிச்சி நான் இழுக்கல, ஒண்ணும் பண்ணல. குணத்துக்குன்னா ஆளுங்க கூட அந்த அளவுக்கு குணமா ஃப்ரெண்ட்லி பெட் அனிமல் மாதிரி வருது. 2ஆம் ஈத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. கண்ணை மூடிட்டு நான் கேரண்டி தரேன், இந்த மாடு 20 லிட்டர் கறக்கும். இதுல பொய் கிடையாதுங்க. 101% சொல்றேன். 20 லிட்டர் கறக்கும். ரெட்டின் கிர் கிராஸ். நல்ல கலர் பேட்ச் மாடு. தெளிவான மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணத்துக்கும் குழந்தை மாடு. மத்தபடி தீனி பெருசா இருக்க. குணத்தை காமிச்சிருங்க. பார்க்க பெருசுங்க. யானை பெருசா இருந்தாலும் அது வந்து எப்படி வந்து ஒரு சைவம் தான் அணுகுதோ அதே மாதிரிதாங்க. குணத்துக்கு பயம் இல்லாத மாடுதா.
ஒண்ணு இல்லைன்னா அமைதியா இருக்கு. அமைதியான மாடு, 20 லிட்டர் கறவைக்கு பஞ்சம் இல்ல, மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 76,000 ரூபாய் சொல்லுது. அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். எல்லா இடத்துலயும் 20 லிட்டர் கறக்க மாடு 80, 90 ஒண்ணுங்கிறாங்க. நம்ம பண்ணையில ஒண்ணுதான் நம்ம 70, 72 கொடுக்குறோம். யாரும் கொடுக்க முடியாத ரேட்டு. கிர் கிராஸ், நல்ல வால் அமைப்பாருங்க, தரை தட்டுது, காது அமைப்பும் சரி, மாடு தலைகணத்துல இருந்து அனைத்துமே தெளிவா இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த மாடு பர்ச்சேஸ் பண்ணலாம். சென்னை, வேலூர் போன்ற அத்தனை ஏரியா கிளைமேட்டுக்கும் நல்லா இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 76,000. கண்டு போட்டுட்டா போடலையா? சென மாடு, நேர மாதம் சென ஒண்ணு கண்டு போட 10 நாள் டைம் இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லுக்கு 2 கெடேரி கண்ணின்னு இருக்குதுங்க. சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு வந்து தலையீத்து மாடு தான். தலையீத்துக்கான ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டியில கறக்கூடிய மாடு. நல்ல ஒரு செம்புத்து போர்ல நல்ல தெளிவான மாடு. HF கண்ணுக்குட்டி ஜெர்சியில போட்டிருக்குது. அதனால பிரீடிங் பர்பஸ்க்கு மாடு வந்து நல்லா இருக்கும். எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த கன்றையும் வளர்த்திக்கலாம். மாடு தெளிவான கிராஸ் டைப்பான மாடு. ரொம்ப பெருமாடு இல்ல, அளவான குறுங்கால் டைப்பான மாடு தான். சுழி சுத்தமான மாடு தான். பல்லு வெறும் 4 பல்லுக்கு கண்ணின்னு இருக்குது. நல்ல சுழி சுத்தமான மாடு. கன்று சுழி சுத்தமான கன்று. நல்ல மடி வரிசை, அதாவது பார்த்தாலே கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு மடி எடுத்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி ஒரு தலையீத்துல எடுக்கிறது ஒரு கெப்பாசிட்டிக்கு இருக்க மாடு தான் எடுக்கும். அதனால இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் தலையீத்திலே 15 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் தாராளமா. மாடு நடையில பாருங்க, நீல நெட்ல பாருங்க, குறுங்கால் டைப் வந்தாலும் ரெட்டை குறுக்குல இருக்குது. மாடு நட ஓட்டத்திலயும் சரி, மாடு நீர் ஓட்டத்திலயும் தெளிவா இருக்குது. மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். குணமனத்துல பயந்துக்கு தேவை, குணமனத்துக்கு தெளிவா இருக்குது. மாடு இன்னைக்கு காலைல பொட்டக்கண்ணு குட்டி போட்டுருக்குது, HF பொட்டக்கண்ணுட்டி. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 70,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன பண்ணி கொடுக்கலாம். தெளிவான மாடு, வால் அமைப்புல இருந்து எல்லாம் தெளிவா இருக்கு. தண்ணி திணிக்கு பஞ்சமே இல்லை. நம்மளால போட முடியாதுதான் குறை. அந்த அளவுக்கு தீனி திணிக்கு நல்லா இருக்கும் இந்த மாடு. வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க, பண்ணிக்கலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிர் கிராஸ்ல HF மிக்ஸ் ஆன மாடு. பொதுவாகவே எல்லாரும் இந்த ரகத்தை வந்து எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும்னு கேக்குறாங்க. பொதுவாகவே நம்ம அந்த மாதிரி கலந்து வந்தா ரேட் அதிகம்னு சொல்லி டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு. அந்த பிரீட் மாட்டுக்கு ரேட் அதிகமாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பண்ணையில அதே பிரீட் மாட்டுல இன்னைக்கு ரேட் கம்மியா கொண்டு வந்திருக்கோம். 20 லிட்டருக்கு முன்ன பின்ன கறக்கக்கூடிய மாடு. கிர் கிராஸ்ல 2 சுழி சுத்தமான மாடு. மடி லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மாட்டை பார்த்தலாங்க பாருங்க, மடி இன்னும் இந்த அளவுக்கு வைக்குங்க. குணத்துக்கு குழந்த மாதிரி கருங்காம்பு கறக்க பிடிக்க அப்படியே சாஃப்டா இருக்கும். அப்படியே நல்ல குணமனம், சுழி சுத்தம் பர்ஃபெக்டா இருக்குது. கிர்ரு, HF, நாட்டு கிராஸ் 3மே இந்த மாட்டுல கலந்து இருக்குது. ஒரு 20 லிட்டர் கறவை சொன்னாங்க, நம்ம 18 லிட்டர் கறவை சொல்றோம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 74,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டியான மாடு. இந்த மாடு ஃபேட்டஸ்னஃப்க்கு நல்லா இருக்கும். இந்த மாடு வேச்சலுக்கு, வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். பண்ணைக்கும் நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்னஃப் இந்த மாடு நல்லா இருக்கும். கருப்பு வெள்ளையில கிர்ரு நாட்டு ரகம் மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால இதுல ஃபேட்டஸ்னஃப் தொந்தரவும் இருக்காது, வெயில் பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. மீடியம் சைஸ் மாடு தான், சின்ன மாடு கிடையாது. மீடியம் சைஸ் மாடு. மீடியம் சைஸ் இருந்தாலும் ரெட்டை குறுக்கு முதுகுதுக்கு. நல்ல சின்ன மாடு, நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு. ஃபேட்டஸ்னஃப் அருமையா இருக்கும். ஒரு 13 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். இந்த மாடு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரகத்துக்கு தான் இந்த மாட்டுக்கு வேலை. கலர் பேட்ச், அழகு, முகலட்சணம், ரகம் அனைத்து இந்த மாட்டுல இருக்குது. காம்பு வந்து அச்சு வெள்ள மாட்டு இருக்குது. கறவைக்கு பயந்து தேவை ஒரு 13 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 63 ரூபா வரும். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு சிம்பிளா வச்சுக்கிறவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். டீசென்டான கறவை கொடுங்க, ரொம்ப அதிகமா கொடுக்கும் நம்ம சொல்லல. ஒரு நியாயமான கறவை கொடுக்க ஒரு 13 லிட்டர் கறவை வருங்க. 15 கூட சொல்ல, 13 லிட்டர் கறவைக்கு ஒன்னு உத்தரவாதம். மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். காட்டு மேய்ச்சல இருந்த மாடுங்க. கண்ணு இன்னொன்னு 10 நாள் டைம் பிடிக்கும். 2 மாடுங்க. ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும். ஒரு குழந்தை பால், ஒரு வீட்டுக்கு சின்னதா ஒரு 10 லிட்டர் பால் எதிர்பார்க்கும், வாங்கிக்கலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு இன மாடும் சரி, HF மாடும் இந்த மாட்டுல மிக்ஸ் ஆயிருக்குது. கெடேரி கண்ணு இருக்கு. வெள்ளிக்கிழமைல இரட்டிப்பு முதலீடுல இரட்டிப்பு லாபமும் உண்டு. 2 மாடு சுழி சுத்தமா இருக்குது. பல்லு அரைக்கடை. இந்த மாடு மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா HF வந்து நாட்டு கிராஸ்ல மிக்சிங் ஆயிருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டோட பால் திக்னஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்சிங் பிரீடு வந்து அவ்வளவு ரேரா எங்கேயுமே கிடைக்காது. நல்ல ஆக்டிவான பொட்டக்கண்ணு குட்டி, சரியான ஆக்டிவ். கண்ணு போட்டு இப்போ மேக்சிமம் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 2-2.5 மணி நேரம் தான் இருக்கும். ஆனா பயங்கர ஆக்டிவா இருக்குது இந்த மாடு. மாடு நல்ல நீல நெட்ல நல்ல ஹெவி சைஸான மாடு. மெயினா இந்த மாடு ஏதாவது உதைக்குமோ குதிக்குமோ நீ பயந்துக்கவே தேவையில்ல. 101% குழந்தை மாதிரி குணம். இந்த மாடு மட்டும் உதச்சிச்சுன்னா நீங்க பணமே தர வேணா, ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டு போயிடலாம். மாடு இந்த மாடுல ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்சிங் கண்டென்ட்ல மாடு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. நாட்டு கிராஸும் HF மிக்ஸ் ஆகி இது வரைக்கும் அதிகபட்சமா பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு மெயினான மாடு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து
6000 சொல்றோம். அதையும் அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நேரடியா வாங்க. கண்ணுக்குட்டி நல்ல பக்கா ஆக்டிவ். பிறந்த வேகத்தை இவ்வளவு ஆக்டிவான கண்ணுக்குட்டி நாட்டு மாட்டுங்களை வரும்போது தான் எடுக்க முடியும். ஆனாஜி ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாட்டோட முக லட்சணத்தை பாட்டுவாங்க. லட்சணத்துக்கு பேர் போன மாடு. காலையில எந்திரிச்சு இந்த மாட்டுல வந்து நம்ம முழிச்சோம்னா நம்மளை பிடிச்சி தத்திரம் அத்தனையும் போயிடும். நம்ம நாள் வந்து அன்னைக்கு சிறப்பா இருக்கும். அந்த அளவுக்கு முக லட்சணம் முகபாவனை உடைய மாடு. 2ஆம் ஈத்து மாடு. இதோட பல்லு வந்து வெறும் 4 பல்லுக்கு 2ஆம் ஈத்துக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ஜெர்சி பிஸ்கெட் கலர். பிஸ்கட் கலர் சில நேரம் கேட்பாங்களா? பிஸ்கெட்னே தான் மக்கள் எதிர்பார்க்குற கலர். ரெட்டினும் பிஸ்கெட்டும் மக்கள் அதிகமா விரும்புவாங்க. மாடு வந்து சூப்பர் குவாலிட்டி, நல்ல மடி பாயிண்ட், நல்ல தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். நடையில விடுறோம் பாருங்க. நல்ல ரெட்டை குறுக்கு மாடு, உடைச்சல் மாடு, நல்ல கறக்கும். இது முகலட்சணத்துக்காகவே ஆசைப்பட்டு ஒரு கோயிலுக்கு வாங்கலாம். எதுக்கு வேணாலும் ஒரு வீட்டுல வந்து நான் ஒன்னே ஆசைக்கு வளர்க்கணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த மாடு சூட்டபிலிட்டியா இருக்கும். ஜெர்சி கிராஸ் பிஸ்கட் கலரு. முக லட்சணத்துல இந்த மாடு அழகான மாடு. குணத்துக்கு எப்படி இருக்கு லைட்டா பாத்துறோம். குணத்துக்கு தங்கமான மாடு, தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். குணம் நல்ல குணம், காம்பு வந்து நல்லா ஊசிக்காம கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். முக லட்சணத்தை நான் திருப்பி சொல்றேன். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 67,000 ரூபாய் வரும். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சுக்கலாம். 15 லிட்டர் பால் வரும். மாடு வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாடு வாங்கிக்கலாம். தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். இங்க பாருங்க, தண்ணிக்கு தான் எக்ஸாம்பிள் பாருங்க, தண்ணிக்கு தான் மாடு இருக்குது. என் மாடுக்கு என்னைக்குமே தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும். நம்ம வாய் வார்த்தையா சொல்லலாம், நம்ம லைன் மாடு நல்லா இருக்குமா கேட்பாங்க. நம்ம மாடு என்னைக்குமே தண்ணி தீனிக்கு அடிச்சுக்க முடியாது. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சிந்தி கிராஸ் மாடு. இது குறைஞ்சது ஒரு 18 லிட்டர் பால் கறக்கும். காட்டு மேய்ச்சலே இருந்த மாடு. நல்ல எலும்பு கணத்துல இங்க பாருங்க, நானே 6 அடி இருப்பேன். எனக்கு நெஞ்சு உயரம் இந்த மாடு. நல்ல பெருவட்டான மாடு, கொம்பு இல்லாத மோள மாடு, ஆனா வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு. சிந்து மாடு, சிந்தி கிராஸ். மோளனா கறவை இருக்குங்களா? நல்ல மோளனா கறவை இருக்குங்க. பிரீடிங் நல்லா இருக்கும். சிந்தி டைப்புங்க. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்கும். ஒரு 18 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 69,000. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பால் எவ்வளவு இருக்கும்? பால் வந்து 18 லிட்டர் வரும். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க. பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் மாடு. பெரிய பட்ஜெட்ல சின்ன பட்ஜெட் ஒரு வீட்டுக்கு அடக்கமான கறவை, டீசென்டான கறவை வரும். ஒரு 13 முதல் 14 லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். சுழி சுத்தமா இருக்குது. பல்லு அறக்கடையா இருக்குது. அளவான மாடு, நீட்ட போக்கான மாடு, கொஞ்சம் உடைச்சல் தான் நல்ல கறவை வரக்கூடிய மாடு. பால் தரையை பாருங்க மாட்டுல. பால் தர கும்முன்னு இருக்குது. ஃபுல்லா நரம்பு. ஆமா, இந்த நரம்பு வச்சு கூட 20 லிட்டர் கறக்குன்னு கூட சொல்லுவாங்க. நாம அந்த அளவுக்கு சொல்றது இல்ல. இங்க பாருங்க, தோல் லூஸ் பாருங்க. இன்னும் மாட்டுக்கு மடிக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு மடி எடுக்கும். கறவைக்கு நல்லா இருக்கும். காம்பு கட்டு நல்லா இருக்கும். ஒரு 7-14 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 55,000. 55,000. ஒரு சின்ன விவசாயி தாராளமா இதை வாங்கி வளர்த்தலாம். அவங்களுக்கு அடக்கமா சின்ன மாடை எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாடு வாங்கிக்கலாம். ரெட்டின் ஜெர்சி காலை கண்ணுக்குட்டி போட்டது. கண்ணுக்குட்டி போட்டு 4 நாள் ஆகுது. நம்ம ஃபார்ம்லயே கண்ணு போட்ட மாடு தான். திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்கியிருந்தேன். அந்த அன்னைக்கு கண்ணு பிடிச்சி நல்ல மடி பாயிண்ட்ல நல்ல காம்பு கட்டுல இருக்குது. ரெட்டின் ஜெர்சி ஃபேட் எஸ்என்எஃப்க்கு தொந்தரவே கிடையாது. ஒரு ஃபேட் எஸ்என்எஃப் எதிர்பார்க்கணும், நல்லா வெயில் ஏரியா தாங்கணும், வேலூர், சென்னை இந்த போன்ற ஏரியாக்கெல்லாம் தாங்கணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடை செலக்ட் பண்ணலாம். சுழி சுத்தமான கண்ணுட்டி, சுழி சுத்தமான மாடு. பல்லு வந்து அறக்கடையா இருக்குது. தெளிவா இருக்குது மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். மாட்டோட குறையே கிடையாது. மாடு ரெட்டின் ஜெர்சியில் நல்ல விரிஞ்ச கொம்பு அமைப்புல நல்ல முகலட்சணத்துல இருக்குது. மாட்டை நடக்கும் போது பாருங்க, அதோட மடி தோட்டாவுக்கு பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அருமையான நட அமைப்புல இருக்குது. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 65,000 வரும். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். நல்ல நீரோட்டத்துல நீல நெட்ல ரெட்டை குறுக்கு முதுகு அமைப்புல நல்ல வால் தோரணையில சரி. மாடு தெளிவா இருக்குது. வேணுங்கிறவங்க டைரக்டா நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணுங்க. மாடு தெளிவா இருக்கும் நம்ம பண்ணையில. வேணுங்கிறவங்க வாங்க, கண்டிப்பா முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இந்த மாடு வந்து பாருங்க, ஜெர்சி கிராஸ்ல ஒரு 17 லிட்டர் கறவையில எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். சுழி சுத்தமா இருக்குது. பல்லு அறக்கடையா இருக்குது. மடி பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஆனா இந்த மடி வந்து பாத்தீங்கன்னா 50% மடி தான். இன்னும் 50% மடி வைக்கக்கூடிய டைமிங் இருக்குது. இன்னும் கண்ணு போட 10 நாள் இருக்கும். மாடு நடையில விடுறோம் பாருங்க. மாட்டோட தோற்றமே எப்பயும் நிக்க வச்சு பாக்குறதோட மாட்டை நடக்க வச்சு பார்க்கும்போது தாங்க அதோட அழகு தெரியும். ஈத்து வந்து 2ஆம் ஈத்துங்க. பல்லு 6 பல்லுங்க. சுழி சுத்தமான மாடுங்க. குணத்துக்கு பயம் இல்லை. கறக்கிறதுக்கு அப்படியே காம்பு பாருங்க, அப்படியே பூ போல இருக்கும். அருமையா இருக்குது. இன்னும் தோல் ஃபுல்லா கிடக்குது. இன்னும் மடி ஃபுல்லா வைக்கும். 17 லிட்டர் கறவை. எல்லாரும் சும்மா இத்த சொட்டு மடி இருந்தா என்ன சொல்லி போடுறாங்க, 20 கறக்கும், 25 கறக்கும். அதுவும் இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரானியே போய் 35க்கு போயிட்டானுங்க. 5-10 போட்டுட்டு இப்பெல்லாம் 35 டச் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து 40 போகும், 50 போகும். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 71,000 ரூபாய். பிஸ்கட் கலர் மாடு, நல்லா சுழி சுத்தமான மாடு. காலை கண்ணுக்குட்டி போட்டது. கண்ணு போட்டு 4 நாள் ஆகுது. நான் மத்தவங்க மாதிரி மடியை பெருசு பண்ணி காட்ட மாட்டேன். உங்க வீட்டுல நீங்க பால் கறந்தா எந்த அளவுக்கு மடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியான மடியை காமிச்சிருக்கேன். இந்த புஷ்ஷுன்னு இத்த சோட்டு காட்டுறது இந்த மாதிரி வேலை நம்ம கிட்ட கிடையாது. நம்ம பண்ணையில் நேர்மையா இருக்கும் வியாபாரம்.
சுழிசுத்தமான மாடு, பர்ஃபெக்டான மாடு. கறவை வந்து ஒரு 6, 7, 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இப்பயே ஒரு 9 லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது. கண்ணு போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் ஆகுது. 13 லிட்டர் கறவை. நான் சொல்ற கறவைக்கு மேலதான் கறக்கு, கீழே கறக்காது. இந்த மாட்டோட விற்பனை விலை 60,000 ரூபாய். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்குறேன். போன் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு தாங்க.